ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சண்டே போல எடுத்தது. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில பார்த்தீங்கன்னா, அந்த கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் ரூ. 160 அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஊருக்கும் இந்த ரூ. 150 கடை வந்துருச்சு. ஏன் அந்த விழுப்புரத்துக்கு மட்டும் வரல? நானுமே யோசிச்சிருந்தேன். கடைசியில சும்மா எதர்ச்சியா போயிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கடைய பார்த்தோம். போறப்பே பார்த்துட்டு போயாச்சு ஈவினிங். சரி வரப்ப ஒரு 8 மணி இருக்கு. உள்ள போயிட்டு போலாம் அப்படின்றதுக்காக போய் பார்க்கலான்னு போறோம். சந்திரமுகி மாரி ஒட்டியானம் காசு மாலைன்ற மாரி எல்லாமே கொட்டி வச்சிருக்காங்க. எனக்கு எங்க போய் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பூஜை பாத்திரம் தான் வச்சிருந்தாங்க. சரி இதுலருந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. இருந்தாலும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத சும்மா எதர்ச்சியா தானே வந்தோம் அப்படின்றத சரி பார்க்கலான்னு பார்த்துருந்தோம். எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 160 போட்டிருந்தாங்க. இந்த பூஜை பாத்திரம் எல்லாமே பார்க்கறதுக்கு ஆனா இப்படிதான் தெரியுது. ஆனா நல்லா வெயிட்டா இருந்தது. இந்த பஞ்சதீப ஆரத்துல நல்ல வெயிட். தாராளமா 160 வாங்கலாம். இந்த விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே 160 போல இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. பூஜை பாத்திரம் இருக்கிறதே என்கிட்ட நிறைய தானே இருக்கு அப்படின்ட்டு எதுவும் வாங்கல. பூஜை பாத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த மனம் ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே மன அந்த பலகையில இருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்குல்ல, இந்த மாதிரி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி பெருசு சின்னது எல்லாமே இருக்கு. அந்த விளக்கு ஏத்துறோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெயிட்டா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இது என்னக்கு என்னன்னே தெரியல. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம் எல்லா போட்டோ ஃப்ரேமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரை கூட கேட்டேன், எனக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் வாங்கி கொடு அப்படின்ட்டு. இப்ப வாங்குற ஐடியாவில சும்மா பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முருகர் அவ்வளோ அழகா நிறைய டிஃப்ரெண்டான இதுல ரொம்ப அழகா இருந்தாரு. அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி முருகர் திருச்செந்தூர் அந்த கடற்கரையில ஓடி வர மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி வரைக்கும் ஐஸ் வச்சு பார்த்தேன், ஒன்றும் கரையிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் ஐட்டமே அந்த பக்கத்துல நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாமே வீட்டுக்கு நீங்க புதுசா செட் பண்ண போறீங்கன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தது. இந்த ஹாட் பாக்ஸ், இந்த மாதிரி தண்ணி பாட்டில், இந்த மாதிரி தண்ணி இது ஊத்துறது, இந்த மாதிரி நிறையவே வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. நான் வீடியோல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் தான் எடுக்க போறோம். வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. அதனால சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். சும்மா நான் எடுத்து பாக்குறத மட்டும் சரி வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தேன். இங்க போனதுலேயே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மாவு ஊத்தி வைக்கிறதுக்கு டப்பாலாம் நான் ஏற்கனவே புளி வைக்கிறதுக்கு டப்பாலாம் 10 ரூபா கடையில தேடி போயிருக்கேன். ஒரு டப்பா பாத்தீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் இந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெரைட்டிஸான டப்பா பாத்தீங்கன்னா வெறும் 160 தான். எல்லாமே நல்லா இருந்தது. இந்த பக்கெட்டு, இந்த செட்டா இருக்கும் இல்லையா, அந்த டப்பா, இது எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க. கண்டிப்பா இது தாராளமா வாங்கலாம். இந்த 160 ரூபா கடை ஃபர்ஸ்ட் 150 ரூபா இருந்தது. இப்பதான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காங்க போல இருக்கு. இந்த கடை எல்லா ஊர்லயுமே வந்திருக்கு. உங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடலூர் போட்டுருந்தாங்க. எங்க ஓரத்தி போய் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் எது எடுத்தாலுமே 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர்லயும் வரல, இல்லை நான் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் வந்திருக்கு போல இருக்கு. இந்த பாத்திரம் வைக்கிற கூட பாத்தீங்கன்னா 120 ரூபா தான். நான் இந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்கேன். அதுவுமே இங்க இருந்தது வாங்கணும். எனக்கு ஆனா கொஞ்சம் சின்னதா தெரியற மாதிரி இருக்கு. பெருசா இருந்தா ஓகே மாதிரி தெரியுது. எந்த இடம் அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸ்ல சொல்றேன். ஏன்னா இது குட்டி ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியல.